ஃபைன். அப்போ லெட்ஸ் சி. ஆ சரி, அப்போ இத முடிச்சுட்டு வேணா பார்ப்போம். இன்கேஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணலன்னா நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். ஓகே. நான் இப்போ அந்த சார் ஆக்சுவலா எனக்கு வந்து எனக்கு ம். என்ன டவுட்னா, இப்போ எனக்கு ஜாப் ரோல் எப்படி இருக்கும்னா, நான் வந்து போய் கிளைண்ட் கிட்ட போய் இப்போ வந்து வெளியில ஒரு புதுசு ஒரு கிளைண்ட்டை பார்க்குறேன்னா, அந்த கிளைண்ட் கிட்ட போய் நான் வந்து இது அக்கௌண்ட்ஸ் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவோம், இதில் உங்களுக்கு இது எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அது பிறகு வரணுமா சார்? இல்ல, அதாவது உங்களுக்கு ப்ராஜெக்ட்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்டேஷனு. பட் ஓகே. ஃபியூ சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. ஸோ என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்லி இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்னா இப்போ அவங்க வேற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ராப்ளி ஒரு சின்ன கிளைண்ட் அப்படின்னா ஒரு டேலியோ இல்லை எஸ்கியூஎல் பேஸ்ட் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை கிளைண்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசு, மோர் தென் 4-5 கண்ட்ரீஸில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்துட்டு ப்ராப்ளி SAP யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது SAPஓ இல்லாட்டி எனி அதர் சிஸ்டமில் டேட்டா எப்படி இருக்கோ அந்த ரெக்குயர்மெண்ட் நம்ம எடுப்போம். ஸோ இது நான் சொல்றது வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸா வந்துட்டு அவங்க என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்களோ, ஸோ அந்த அப்ளிகேஷன ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்னா என்ன அப்படின்னா, பிசினஸ் ப்ராசஸ். அதாவது நான் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு பிசினஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஐட்டம் வருது. ஐட்டம் வர்றத நான் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இத நான் ஸ்டோர் பண்றேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். இத ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் பில் போட்டு கஸ்டமருக்கு குடுக்குறேன். இத ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் எனக்கு வருது. கஸ்டமர் பே பண்றாரு. அத ரெக்கார்ட் ஸோ இது எல்லாமே எனக்கு ஒவ்வொரு பிசினஸ் ப்ராசஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம இந்த பிசினஸ் ப்ராசஸ வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் திங். 2வது, இப்ப இந்த பிசினஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் அவங்க எப்படி பண்றாங்க? பிகாஸ் எவ்ரிதிங் வந்துட்டு நமக்கு பாசிபிள் இல்ல. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்வயர்மென்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்கு. ஸோ இப்போ நான் ஜிஎஸ்டி நம்பர் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் வெண்டாரோட நம்பர் நான் வந்துட்டு சிஸ்டம்ல என்டர் பண்றேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆரக்கிள் வந்துட்டு வேலிடேட் பண்ணிட்டு, இந்த ஜிஎஸ்டி நம்பர் கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லணுமா அப்படின்னா, ஆரக்கிள்னால இது பண்ண முடியாது. ஏன் ஆரக்கிள்னால பண்ண முடியாது அப்படின்னா, இந்த நம்பரோட டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணணும். இல்லாட்டி நம்ம சிஸ்டத்துல அந்த டேட்டாபேஸ் இருக்கணும். இருந்தா தான் உங்களால அத வேலிடேட் பண்ணி சொல்ல முடியும். ஓகே. ஸோ இப்போ அத நீங்க கனெக்ட் பண்ணணும்னா, தேர்ட் பார்ட்டி கூட நீங்க கனெக்ட் பண்ணணும். லெட்ஸ் சே கிளியர் ஸோ கிளியர் பார்த்தீங்கன்னா, நெறைய ஏபிஐஸ் இருக்கு. ஸோ அது கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க அவங்க எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல என்ன பண்றாங்கன்னு ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஆஸ் அ பிசினஸ் ப்ராசஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இது 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க கேட்பாங்க, எனக்கு இதுதான் ரெக்யர்மென்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜிஎஸ்டி நம்பர். ஸோ இது ஒரு ரெக்யர்மென்ட். அப்ப அவங்க எப்படி பண்றாங்க? இது எப்படி பண்ணலாம்? ஆரக்கிள்ல நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆரக்கிள்ல ஸ்டாண்டர்டா உங்களால பண்ண முடியுமா? இல்ல நீங்க வந்துட்டு கஸ்டம் பில்ட் எடுத்துட்டு போணுமா? இல்ல ஒர்க் அரவுண்ட் இருக்கா? இல்ல இதுக்கு இன்டகிரேஷன் தேவைப்படுமா? இது எல்லாமே நீங்க யோசிப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 2 லைன் முடிஞ்சிருச்சு. அதாவது பிசினஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ரெக்யர்மென்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க. ஸோ பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி குடுத்துருவீங்க. இதுதான் வந்துட்டு கரண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, சொல்யூஷனிங் பண்ணுவோம். அதாவது நம்ம இதுதான் ரெக்யர்மென்ட்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெக்யர்மென்ட்க்கு ஆரக்கிள்ல அவங்க என்ன பண்ண போறாங்க? எப்படி வந்துட்டு டிரான்சாக்ஷன்லாம் புக் பண்ண போறாங்க? என்னென்ன ஆரக்கிள்ல பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹை லெவல் சொல்யூஷன் ஒண்ணு குடுப்போம். ஓகே. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம செட்டப் பண்ணுவோம். ஸோ இது நார்மலா நம்ம இப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஜிஎல்ஓ, ஏபிஓ, எனி அதர் மாடியூல். ஸோ இந்த மாதிரி நமக்கு செட்டப் எல்லாமே பண்ணுவோம். செட்டப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிஆர்பின்னு சொல்லுவாங்க. கான்ஃபரன்ஸ் ரூம் பைலட்டிங் சொல்லிட்டு. இது வந்துட்டு ஒரு சில ப்ராஜெக்ட்ல சிஆர்பி 1 அண்ட் 2 இருக்கும். ஒரு சிலதுல சிஆர்பி 1லயே எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஒரு சிலது சிஆர்பி 1, 2, 3ன்னு சொல்லிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி சிஆர்பின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ரெக்யர்மென்ட் எடுத்தோம், சொல்யூஷன்லாம் குடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம்ல செட்டப் பண்ணிட்டு அவங்களுக்கு காட்டுவோம். ஸோ இப்படிதான் வந்துட்டு உங்களோட சிஸ்டம் இருக்க போகுது. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருக்கா? ஏதாச்சும் ரிவைஸ் பண்ணணுமா? ஏதாச்சும் ஆட் ஆன் வேணுமான்னு கேட்போம். ஸோ அதுதான் பேசிக்கலி சிஆர்பி. ஓகே. ஸோ இப்போ சிஆர்பில அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே ஓகேவா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா,
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். ஸோ என்ன மைக்ரேட் ஸோ பண்ணுவோம்னா நீங்க நம்ம அந்த சிஆர்பின்னு சொல்றீங்கல்ல, அதுல ஆமா. என்னன்னா இப்போ வந்து பேசிக்கலா இது ஜர்னல் லெட்ஜர் அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து ம். இப்போ கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட என்ன ஆட் ஆன் பண்ண இந்த ரோல் விஷயம் ஆட் ஆன் பண்ண சொல்லுவாங்க அப்படி சொல்றீங்களா? ரோல் யூசர் இல்ல அப்படியா? ரோல் இல்ல. ரோல்னா என்ன ரோல் சொல்றீங்க? இந்த என்னது ஃபினான்ஸ் அனலிஸ்ட் அதுக்கப்புறம் இல்ல. அதெல்லாம் இல்ல. இல்ல. அது இல்ல. ஸோ நான் சொல்றது வந்துட்டு ரோல் இல்ல உங்களுக்கு. ஆம், நீங்க ரோல்ங்கிறது ஆட் ஆனுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இது என்ன ஆட் ஆன் கொடுக்க சொல்லுவாங்க? புரியல எக்ஸாக்ட்டா. இப்போ வந்து இப்போ நான் கிளைண்ட் கிட்ட போய் கேட்குறேன்னா அவங்க இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா. அதான் இது எதெல்லாம் சார் சொல்லுவாங்க? எக்ஸாம்பிள் 1 ஆர் 2. ஆட் ஆன்னா உங்களுக்கு நீங்க இந்த ரெக்யர்மென்ட் இதுல தானே கேட்குறீங்க ஆட் ஆன்ங்கிறது. ஆமா ஆமா சார் ஆமா சார். நான் சொன்னதுல தான் கேட்குறீங்க கரெக்டா? ஓகே. ஸோ ஆட் ஆன்னா உங்களுக்கு பேசிக்கலி என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு லெட்ஸ் சே அவங்க வந்துட்டு ஸோ இனிஷியலா அவங்க சொன்ன ரெக்யர்மென்ட் என்ன அப்படின்னா, ஆம், அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேனே. ஜிஎஸ்டியே எடுத்துக்கிறேன் நானு. ஜிஎஸ்டில இல்லாட்டி நான் இன்னொரு கேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நான் என்னோட பேமெண்ட் வந்துட்டு நான் செக்ல குடுக்குறேன். ஸோ செக்ல குடுத்தா கூட, இந்த பேமெண்ட்ட வந்துட்டு நான் அந்த வெண்டரோட இதுலயோ, இல்ல ஏதோ ஒரு அக்கவுண்ட்டுக்கு நான் எடுத்துட்டு போறது பார்த்தீங்க அப்படின்னா, டிடில தான் எடுத்துட்டு போப்போறேன். அப்போ ம். ஒரிஜினல் ரெக்யர்மென்ட் என்ன அப்படின்னா, அவங்க கேட்டிருப்பாங்க, எனக்கு வந்துட்டு அ இது பேமெண்ட் வந்துட்டு எனிவே டிடில தான் போகுது. அதனால எனக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் டிடில இருந்தாலே போதும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஆர்பிக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு டிடில போனா கூட லேட்டர் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு இது ஆக்சுவலா என்ன பேமெண்ட்ல போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த செக்ல தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சம்வேர் ஐ ஷுட் சீ தி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட் அதாவது அவங்க ஒரிஜினலா குடுத்த ரெக்யர்மென்ட்ல இருந்து ப்ராபப்ளி ஒரு சின்ன ட்வீக் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அததான் வந்துட்டு ஆட் ஆன் சொல்றோம். ஓகே. ஸோ இந்த கேஸ்ல வந்துட்டு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் கேப்சர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இது ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு டிஎஃப்எஃப்ஓ இல்லாட்டி ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்ட்லயோ ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிட்டே போகும். ஸோ அதுதான் நான் ஆட் ஆன் சொல்றேன். புரியுதுங்களா? ஹலோ. ஹலோ கேக்குதா சார்? இப்ப கேக்குது. சார் பேசிக்கா எனக்கு வந்து இது ம். இது நான் பண்ற மாதிரி இருக்குமா இதுல வந்து ஜேர்னல் கிரியேட் பண்ணி? இல்ல. அது எதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க. அது இன்கேஸ் நீங்க பண்ணவும் முடியாது, இல்ல பண்ணக்கூடாது அப்படி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்களோட ரோல் வந்துட்டு ஆஸ் அன் கன்சல்டன்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டு சொல்லி. அவங்களுக்கு அசிஸ்ட் தான் பண்ணணும். இல்லாட்டி அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணி குடுக்கணும். அதாவது நீங்க இம்ப்ளிமென்டேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் குடுப்பீங்க. அதாவது உங்களுக்கு இதுல எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னா, எம்ப்ளாயிங்கிற ஒரு ரோல் நீங்க அட்டாச் பண்ணா தான், உங்களால டிரான்சாக்ஷன் வந்துட்டு பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராபப்ளி டெஸ்ட் என்வைரன்மென்ட்ங்கிறனால, நம்ம ஒரே லாகின்ல வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். பட் ரியல் டைம்ல வந்துட்டு ஒரே லாகின் இருக்காது. அதாவது அக்கவுண்டன்ட்க்கு ஒரு லாகின் இருக்கும். மேனேஜருக்கு ஒரு லாகின் இருக்கும். ஸோ அந்த மாரி டிஃபரெண்ட் லாகின்ஸ் இருக்கும். ஸோ அது எதுக்காக டிஃபரெண்ட் லாகின்ஸ் குடுக்குறோம் அப்டின்னா, அவங்களோட ஆக்டிவிட்டி அவங்க பண்ணணுங்கிறதுக்காக தான். ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி இல்லாட்டி நம்மளோட ரோல் என்ன அப்டின்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் தெர்லன்னா நம்ம சொல்லிக் குடுக்குறது. இது சப்போர்ட்ல. இல்ல அவங்க ஏதாச்சும் இடத்துல ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றது. இல்ல நம்ம இம்ப்ளிமென்டேஷன் ப்ராஜெக்ட்ல இருக்கோம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட்வேர இம்ப்ளிமெண்ட் பண்ணி குடுக்குறது. அதாவது இப்போ லெகசில SAP யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த சிஸ்டம்லேருந்து இங்க வருது அப்படின்னா, ஒரு சில கான்ஃபிகரேஷன்லேருந்து, ஒரு சில மைக்ரேஷன்லேருந்து எல்லாமே நீங்க பண்ணி குடுத்தா தான், நாளைக்கு அவங்களால அந்த சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும். இன்க்ளூடிங் தி ட்ரெய்னிங் அண்ட் தி அதர் ஸ்டஃப். ஓகேங்களா? ஓகே ஓகே ஸோ ஓகே. இப்போ இதுதான் உங்களோட ம், சார் நீங்க சொல்றக்கூடிய இதை பார்த்தா இப்போ வந்து ஒரு ஒரு ரோல் இருக்கும். இப்போ வந்து ம். கிளைண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் நான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, ஆமா, இல்லன்னா இப்ப அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா மட்டும் நான் பே பண்ற மாதிரி இருக்கும். ஆமா. மத்தபடி உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியா தான் இருக்குமே தவிர, நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க சிஸ்டத்துல. ஓகே சார் ஓகே. அதாவது எப்படி ஜர்னல் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நாலேட்ஜ். பட் நீங்க வந்துட்டு எந்த ஒரு ஜர்னலும் கிரியேட் பண்ண மாட்டீங்க. ஓகே சார். அதுதான்.
வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை சார், ஆ இன்னைக்கு என்ன டாபிக் சார் பார்க்குறோம்? இன்னைக்கு அதுதான் இது பேமெண்ட்ல நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். நீங்க ஏதாச்சும் அதுல டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஸோ அது முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம இது பார்த்துடலாம், கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகே ஓகே. சார். அந்த டாக்ஸேஷன் வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குனா டிஃப்ரெண்ட் டேக்ஸுக்குள்ள வருமாங்க? ஃபாரின் பட் டேக்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே அது. அப்படியா? ஏன்னா எனக்கு உங்களுக்கு இப்போ அது ஜிஎஸ் எனக்கு இதுல இந்த ஆர்க்குள்ள இதை கத்துக்கிற மாதிரி கத்துக்கணும்னு அப்படிதான் இருக்குதா? டாக்ஸேஷன் பத்தி கண்டிப்பா இல்ல இல்ல. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுதான் டாக்ஸேஷன் சொல்லிட்டு நீங்க எடுக்க முடியாது. ஸோ அது ரெக்வயர்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அது. நானே ஒர்க் அவுட் பண்ணி ரெடி பண்ணும் பேஸ்ட் ஆன் த கண்ட்ரி. ஆமா, ஆமா. அந்த ரெக்வயர்மெண்ட்ட பொறுத்து தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யுஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃபரெண்ட் டாக்ஸ் ரெஜிம். அதாவது எத பேஸ் பண்ணி சொல்றேன் அப்டின்னா, இந்தியால எடுத்துக்கிட்டோம்னா ஜிஎஸ்டி. அதாவது எனக்கு வந்துட்டு ப்ராபப்ளி ஜிஎஸ்டி நம்பர் வேறயா இருக்கும். பட் நான் ஹரியானால வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் புக் பண்றேன்னா டாக்ஸ் பெர்சன்டேஜ் 18 தான். அ தமிழ்நாட்டுல ஒரு டாக்ஸ் பெர்சன்டேஜ் போடுறோம்னா 18 தான். அதாவது ஹச்எஸ்என் கோட். அந்த ஹச்எஸ்என் கோட வச்சு எனக்கு டாக்ஸ் வந்துட்டு ஜெனரேட் ஆக போகுது. பட் இதே சினாரியோல நம்ம யுஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, கலிஃபோர்னியால பார்த்தீங்கன்னா, அது கலிஃபோர்னியாங்கிறது ஒரு ஸ்டேட் மாதிரி. இப்ப நமக்கு ஹரியானா, தமிழ்நாடு மாரி அங்க ஒரு ஸ்டேட். ஓகே. ஸோ இப்ப கலிஃபோர்னியால வந்துட்டு ஒரு டாக்ஸ் ரேட் இருக்கு அப்படின்னா, அதே டாக்ஸ் ரேட் வந்துட்டு நமக்கு நியூயார்க்ல இருக்காது. அப்போ இதுக்கு வந்துட்டு வேற மாதிரி நம்ம செட்டப் பண்ணுவோம். இதுக்கு வேற மாதிரி பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி பர்ட்டிகுலர் ரீஜியன்ஸ் நீட் ஆர் என்ன சொல்றது? அவங்களோட ரெக்வயர்மென்ட் பொறுத்தது பேசிக்கலி. ஸோ அத பொறுத்து தான் வந்துட்டு நம்ம செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு நீங்க ப்ராபப்ளி எந்த ப்ராஜெக்ட்ல அலோகேட் பண்றாங்களோ, ஸோ அத வச்சு நம்ம ரெக்வயர்மென்ட் எடுத்து பண்ற மாரி தான் இருக்குமே தவிர, காமனா இதுதான் இவ்வளோதான் வந்துட்டு டாக்ஸ்ங்கிற மாதிரி இருக்காது நமக்கு. ஹலோ. கேக்குது. கேக்குதா சார்? கேக்குது, கேக்குது. அதுதான். ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இது. பிகாஸ் உங்களுக்கு பேயபிள்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்வாய்ஸ் புக் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி பேமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இந்தியா, யுஎஸ், ஆஸ்திரேலியா எனி கண்ட்ரி போனீங்கன்னா ஒரே மாரி தான் இருக்கும். பட் டாக்ஸ் வந்துட்டு அந்த மாரி கிடையாது உங்களுக்கு. அது சொல்றேன். நான் அது கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப டாக்ஸேஷன் பத்தி கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ம். போட்டிருந்தாங்க. அதான் ம், சரி. ம். ஓகே. ஸோ அதுதான். சரி ஓகே. நீங்க பாருங்க. ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்க. நான் சொல்றேன். ஓகே. ஸோ பேமெண்ட் வந்துட்டு அன்னைக்கு பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த பே இன் ஃபுல் குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு அந்த பேமெண்ட் வந்துட்டு ஆகும்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 மோட் இருக்கு. ஸோ ஒண்ணு பார்த்தீங்க அப்டின்னா, சிங்கிள் பேமெண்ட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது சிங்கிள் பேமெண்ட். ஸோ 2வது வந்துட்டு நமக்கு பேட்ச் பேமெண்ட். ஸோ பேட்ச் பேமெண்ட்டுக்கும், சிங்கிள் பேமெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, ஸோ இப்ப நான் சிங்கிள் பேமெண்ட்ல வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் வெண்டாருக்கு தான் பேமெண்ட் பண்ண போறேன். ஸோ இது எந்த மாரி கேஸஸ்க்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த சிங்கிள் பேமெண்ட் அப்டின்னா, ஸோ ஒண்ணு வந்துட்டு அவங்களோட டிரான்சாக்ஷன் கவுண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கும். இல்ல அப்டின்னா எமர்ஜென்சியா இந்த பேமெண்ட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் வெண்டாருக்கு மட்டும் நான் பேமெண்ட் பண்ண போறேன் அப்டின்னா, இந்த கிரியேட் பேமெண்ட்ல போய் நான் பண்ணிக்கலாம். இல்ல ப்ராபப்ளி இது ஒரு ப்ரீ பேமெண்ட்டோ இல்லாட்டி எனி அதர் சிங்கிள் பேமெண்ட் நான் பண்ண போறேன்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த கிரியேட் பேமெண்ட். ஸோ அதுல போயிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இல்ல இது இல்லாம வந்துட்டு எனக்கு டெய்லி வந்துட்டு ஒரு 500 பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்டின்னா, ஸோ இத நான் மேனுவலா ஒண்ணொன்னா போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு தான் நம்மகிட்ட என்ன இருக்கு அப்டின்னா, நமக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, இத வந்துட்டு பேட்ச் பேமெண்ட்ன்னு சொல்லுவோம். ஆர் பிபிஆர்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது என்ன அப்டின்னா, இட்ஸ் நாட் அபௌட் ஒன் பர்ட்டிகுலர் வெண்டார் ஆர் தி சப்ளையர். இட்ஸ் அபௌட் தி பேட்ச் ஆஃப் பர்ட்டிகுலர் செட் ஆஃப் இன்வாய்ஸஸ் தட் வி வாண்டட் டூ ரன் ஆர் ப்ராபப்ளி வி வாண்டட் டூ ப்ராசஸ் இட் ஃபார் பேமெண்ட். ஓகே. ஸோ இப்போ இது உங்களுக்கு எத பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்டின்னா, 2 இது இருக்கு. ஸோ ஒண்ணு வந்துட்டு செலக்ஷன் கிரைட்டீரியா, இன்னொன்னு வந்துட்டு ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இது 2 பொறுத்து நமக்கு வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் இன்வாய்ஸஸ் செலக்ட் ஆயிடும்.
செலக்ட் ஆன இன்வாய்ஸஸ் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிடுவோம். இதை ரிவ்யூ பண்ணிட்டு நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி டைரெக்டாக பேமெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிபிஆர். ஸோ இங்கே என்ன அப்படின்னா பிபிஆர் நேம் கொடுக்குறோம். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் பேமெண்ட் பண்ணுறோமோ அதை ஆஸ் அ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் டேட்டை கொடுத்துப்பாங்க. ஸோ லேட்டர் பாயிண்ட் இன் டைம் அவங்க எடுக்கணும்னா அவங்களோட ஈஸி ரெஃபரன்ஸாக வந்துட்டு இந்த நேமை கொடுத்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான். ஓகே. ஸோ இதுதான் பிபிஆர் நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு பே த்ரூ டேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இங்கே பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியான்னு சொல்லும்போது இது என்ன செலெக்ஷன் அப்படின்னா இன்வாய்ஸ் செலெக்ஷன். இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 இன்வாய்ஸ் இருக்குது, இதில் 8 இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவேன்? ஸோ அதுதான் இது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி தி பேட்ச் ஆல்சோ. இன்கேஸ் எனக்கு ஒரே ஒரு வெண்டார் ரன் பண்ணணும்னா அது கூட இதில் ரன் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு வெண்டாருக்கு ஒரே ஒரு இன்வாய்ஸ் தான் இருக்குது, பட் எனக்கு வந்துட்டு 10 இன்வாய்ஸ் இருக்குது. பட் எனக்கு இந்த ஒரு இன்வாய்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வெண்டாரை வந்துட்டு இதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸ் மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் மெத்தட்னா இப்போ நமக்கு செக் இருக்குது, டிடி இருக்குது, என்இஎஃப்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கேஸில் பேமெண்ட் மெத்தட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேமெண்ட் மெத்தடோடது மட்டும் வரும். ஸோ எதுக்காக இந்த ஆப்ஷன்? ஸோ எப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு டிடி பேமெண்ட் இருக்குது, என்இஎஃப்டி பேமெண்ட் இருக்குது. ஸோ டிடிக்கு வந்துட்டு என்ன ப்ராசஸ், என்இஎஃப்டிக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு எனக்கு ரிவர்ஸ் ஃபீட் வந்துடும். ஸோ இங்கே ரிவர்ஸ் ஃபீடுன்னு சொல்கிறது பேங்க் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், இதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் உங்கள் சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, அதுதான் யூடிஆர். ஓகே. ஸோ இது வந்துட்டு என்இஎஃப்டிக்கு எண்ட் ஆஃப் த டே வந்துடும். பட் வேற டிடிக்கு வந்துட்டு இமீடியட்டாக வராது. பிகாஸ் டிடிக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சன் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு அவர் என்கேஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு வந்துட்டு ப்ராப்ளி 2-3 டேஸ் கூட ஆகலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபீட் வரப்போகுது. ஸோ இந்த கேஸில் இப்போ பேமெண்ட் மெத்தட் கொடுக்காம டைரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ டைரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு இது ஹிட் ஆகிடும். ஒடிக்கால் ரெண்டுமே ஒரே ஃபைலில் போயிடும். ஸோ ஒரே ஃபைலில் போயிடுச்சுன்னா அதுவும் சேர்ந்து வந்தால் தான் உங்களுக்கு அந்த யூடிஆர் நம்பர் இதெல்லாமே வரும். அப்போது உங்களுக்கு ரெக்கன்சிலேஷன் எல்லாமே ஹேங் ஆகிடும். உங்களுக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ரெக்கன்சிலேஷனே ரன் பண்ண முடியாது. ஓகே. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்இஎஃப்டி தனியாகவும் டிடி தனியாகவும் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும். ஓகே. ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் குரூப், அதாவது உங்களுக்கு பேட்ச் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி உங்களோட பேட்ச் நேம் வந்துட்டு இந்த இன்வாய்ஸ் குரூப்பில் கொடுத்துக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் பே த்ரூ டேட் அண்ட் பே ஃப்ரம் டேட் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரம் எந்த டேட்லேருந்து டு எந்த டேட் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இந்த பிட்வீன் டேட்டில் மட்டும் சிஸ்டம் செக் பண்ணணும், அதாவது இன்வாய்ஸஸ் வந்துட்டு டியூவில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அனதர் பாயிண்ட் டு நோட், உங்களுக்கு இன்வாய்ஸ் டியூவில் இல்லை அப்படின்னா உங்களால் பேமெண்ட் பண்ணவே முடியாது அந்த இன்வாய்ஸ்க்கு. ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் தி டியூ டேட் இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு மேக் தி பேமெண்ட் ஆன் சம் எமர்ஜென்சி கேஸ். ஓகே. அதுதான். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி சரி, இப்போ வந்து இன் பிட்வீன் நமக்கு பேமெண்ட் பண்ணணும்னா நம்ம வந்து டியூ டேட் மாத்தணுமா சார்? ஆமாம், டியூ டேட் மாற்றணும். பிகாஸ் டியூ டேட் மாற்றல அப்படின்னு டியூ ஆகாத பேமெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளால பேமெண்ட் பண்ணவே முடியாது. இப்போ எனக்கு இந்த மந்த் 30 தான் பேமெண்ட் பண்ணணும்னு டியூ டேட் இருக்குது. நான் 15th பண்ணணும்னா மாற்றணுமா? ஆமாம், மாற்றணும். 15th மாற்றினா தான் நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஸோ அப்புறம் ப்ரையாரிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் இதுதான். ஸோ ப்ரையாரிட்டி 1, 2, 3 சொல்லலாம். அதுக்கப்புறம் டேட் பேசிஸு, அதாவது அந்த பேமெண்ட் டேட் இருக்கு இல்லையா. ஸோ எதை பேஸ் பண்ணி வேணும் உங்களுக்கு, அதாவது பே டேட்டா இல்லை டியூ டேட்டா. ஸோ டியூ டேட் நான் சொன்ன அந்த டேட்டு, பே டேட்னா அந்த பேமெண்ட் டேட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் பே டேட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இன்க்ளூட் 0 அமௌண்ட் இன்வாய்ஸஸ், அதாவது நான் அந்த பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸோ எதுக்காக 0 இன்வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ 0 அமௌண்ட் இன்வாய்ஸஸ் அப்படின்னா பேசிக்கலி உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணால் கூட ஸ்டில் அது வந்துட்டு உங்களுக்கு ஏஜிங் ரிப்போர்ட்டில் வரும்.
ஸோ சில கேசஸ்ல வந்துட்டு கிளைண்ட் ஆர் தி கஸ்டமர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு 0 இன்வாய்ஸஸ் வந்துட்டு இதில வரக்கூடாதுன்னு கேட்பாங்க. அப்போ அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சொல்யூஷன் அது ஒர்க் அரவுண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு இத வந்துட்டு ஒரு 0 பேமெண்ட்டா கன்சிடர் பண்ணி பேமெண்ட் முடிக்கணும். ஸோ பேமெண்ட் முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஏஜிங்ல வராது. ஸோ அதுதான் இதோட பர்ப்பஸ். இப்போ உங்களுக்கு அந்த 0 இன்வாய்ஸஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுமா? வேண்டாமா? ஸோ அதுதான். அதுக்கப்புறம் உங்களோட சப்ளையர் டைப்பு. ஸோ அந்த சப்ளையர் டைப் மட்டும் உங்களுக்கு பிக் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். உங்களுக்கு பை ஸ்பெசிஃபிக் பே குரூப் ஆர் பை ஸ்பெசிஃபிக் கரன்சி, பிஸ்னஸ் யூனிட், லீகல் என்டிட்டி, அதுக்கப்புறம் சோர்ஸ்னா வந்துட்டு உங்களுக்கு எய்தர் கிரியேட்டட் மேனுவலி ஆர் ஃப்ரம் தி பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் ஃப்ரம் தி எக்ஸ்டர்னல் சிஸ்டம். ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணுமா அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக் சோர்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னா இது எக்ஸ்க்ளூட் கொடுத்துட்டு அதை மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு பிக் ஆகாது. ஸோ ரிமைனிங் பேமெண்ட்ஸ் எல்லாமே பிக் ஆகிடும். ஓகே. ஸோ இது எல்லாமே தான் வந்துட்டு நம்மளோட செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் திங். இப்போ செலெக்ஷன் க்ரைட்டீரியா முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் ப்ராசஸிங். அதாவது இன்வாய்ஸ் செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆன இன்வாய்ஸ் வந்துட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் வழியாக நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே நம்ம இதில் தான் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி பேமெண்ட் டேட் இருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களோட பேபிள் பீரியடோட ஓப்பன் டேட். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஜான் பீரியட் வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால பை டிஃபால்ட் சிஸ்டம் வந்துட்டு இன்னைக்கு டேட் எடுத்துக்கும். இன்கேஸ் வந்துட்டு நான் இது பண்ணலை, ஒரு இது பீரியட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, நான் டிசம்பர் வரைக்கும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே நான் என்ன பார்ப்பேன்னா 31st டிசம்பர் லாஸ்ட் ஓப்பன் பீரியட், அது லாஸ்ட் அவைலபிள் டேட். ஸோ இதுதான் பார்ப்பேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது வந்துட்டு இது உங்களோட பேங்க் அக்கௌண்ட், மீனிங் கிளைண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட். நீங்கள் யாருக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட். ஸோ இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் நம்ம சப்ளையரில் பார்த்தது வந்துட்டு சப்ளையரோட அக்கௌண்ட். அதாவது இங்கே நம்ம சொல்கிறது என்னோட பேங்க் அக்கௌண்ட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் சப்ளையர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே நம்ம கொடுக்குறது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல், அது வந்துட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் உங்களுக்கு மேண்டேட்ரி. ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் கார்பரேட் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ஃபாரின் கரன்சி பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ ஹேவ் டு கிவ் தி ரேட்ஸ் அண்ட் தென் ரன் தி பேமெண்ட். பிகாஸ் அது என்ன ஆகும்னா ரேட் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபெயில் ஆகிடும். ஸோ அதுதான் பர்பஸ். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி. ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் நார்மல் ஆர் ஹை ப்ரையாரிட்டி. ஸோ தட் இஸ் வாட் அபவுட். தென் உங்களுக்கு பேங்க் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வவுச்சர் நம்பர். ஸோ வவுச்சர் நம்பருங்கிறது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சீக்வன்ஸ். ஸோ அதுதான் இந்த வவுச்சர் நம்பர். ஓகே. அதுக்கப்புறம் அகைன் கிராஸ் கரன்சி. கிராஸ் கரன்சின்னா இப்போ என்னோட ஃபங்க்ஷனல் கரன்சி ஐஎன்ஆர், பட் நான் பேமெண்ட் பண்ணுறது வந்துட்டு ப்ராப்ளி யூஎஸ்டி. ஸோ அதுதான் கிராஸ் கரன்சி ரேட். ஓகே. அண்ட் தென் தி ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை கிரெடிட்ஸ் அப் டு 0 அமௌண்ட் பேமெண்ட். அதாவது 0 அமௌண்ட் பேமெண்ட் இருந்தது அப்படின்னா இதில் வந்துட்டு எனக்கு லெட்ஸே ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னா, ஸோ எப்படி வந்துட்டு சிஸ்டம் இதை ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ அப்ளை கிரெடிட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த டிஸ்கவுண்ட் இதெல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு வரும். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்துட்டு ரேர்லி யூஸ்ட். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஈவன் ஐ நோ ஒன்லி தியரிட்டிக்கலி. ஓகே. அண்ட் தென் யூ ஹாவ் தி ரிவ்யூ ப்ரொபோஸ் பேமெண்ட். ஸோ ப்ரொபோஸ் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு 50 இன்வாய்ஸஸ் இருக்குது. அந்த 50 இன்வாய்ஸஸில் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுறது 30 இன்வாய்ஸஸ். ஸோ அந்த 30 இன்வாய்ஸஸில் வந்துட்டு 28 தான் செலக்ட் ஆகிருக்கு. அப்போ பேலன்ஸ் 2 செலக்ட் ஆகலை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதில் பார்ப்பீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்ப்பீங்க, ரிவ்யூ ப்ரொபோஸ்ட் பேமெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்துட்டு எய்தர் நீங்கள் பேமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்ஸ் மீனிங் ஹியர் இட் இஸ் இன்வாய்ஸ். ஸோ இன்வாய்ஸை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ ப்ராப்ளி யூ கேன் கோ ஹேட் வித் ரிமூவிங் தி இன்வாய்ஸஸ் ஆஸ் வெல். ஸோ 2 ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொபோஸ் பேமெண்ட்ஸ். ஸோ தென் ரிவ்யூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஸோ ரிவ்யூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே இன்வாய்ஸஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் பேமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆஸ் அ கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு
ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஃபைனல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் பேமெண்ட் ஃபைல் இமீடியட்லி. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ரன் ஆகி முடிஞ்சதையும் உங்களுக்கு பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆகாது. ஸோ இங்கே பேமெண்ட் ஃபைல்னா என்ன அப்படின்னா இப்போ பேங்க்குக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க இல்லையா, இந்த வெண்டாருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, இதுதான் இன்வாய்ஸ் நம்பரு, ஸோ இதுக்கு தான் நான் பே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்லி அந்த பேமெண்ட் ஃபைல்னு சொல்கிறோம். ஸோ இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங், அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்குது, அதாவது ஏதாச்சும் எரர் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது வார்னிங் இருக்குது அப்படின்னா ஸோ ஹவு டு யூ வாண்ட் சிஸ்டம் டு ஹேண்டில் தோஸ் சினாரியோஸ். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ ரிஜெக்ட் பண்ணுமா இல்லாட்டி ஸ்டாப் பண்ணுமா. ஸோ ஸ்டாப் ப்ராசஸ்னால் உங்களுக்கு அதில் ஸ்டக் ஆகி நின்றுக்கும். ஸோ ப்ராப்ளி யூ லேட் டு டேக் தி ஆக்ஷன் அண்ட் யூ லேட் டு ரெஸ்யூம் இட். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டாப் ப்ராசஸ். ஸோ ரிஜெக்ட்னா அந்த பேமெண்ட் ஃபைல்லே ரிஜெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ யூ லேட் டு ரன் இட் அகெயின். ஸோ தட்ஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாப் அண்ட் ரிஜெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கேஸ் அப்ரூவல் இருக்குன்னா அப்ரூவல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பேமெண்ட் பேட்ச், அதாவது பிபிஆர் வந்துட்டு நம்ம ரன் பண்ணியிருக்கோம், அதாவது சப்மிட் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த க்ரைட்டீரியாஸ் கொடுத்து போட்டிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பேமெண்ட் நம்பர், அந்த பேட்ச் நம்பர் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களோட ப்ராசஸ் வந்துட்டு அது ப்ராக்ரஸ் வந்துட்டு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஆக்ஷன்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ பெண்டிங் இன்ஸ்டால்மெண்ட் செலெக்ஷன், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்லி சிஸ்டம் வந்துட்டு செலக்ட் பண்ணும். ஓகே, ஐ திங்க் இன்வாய்ஸஸ் எதுவுமே இல்லை இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு. ஸோ அதனால் இது ரிஜெக்ட் ஆகிருக்கு. ட்ரை வித் டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்.
Okay, I think in the particular business unit invoice illa. So let me try one thing. I'll try to create an invoice and let's see. So Madhuri, I'll run it. Okay, I think instance ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராசஸ் நம்ம ரன் பண்ணோம் இல்லையா, பேமெண்ட் பேட்சை. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அதில் இன்வாய்ஸஸ் செலக்ட் ஆகி நிற்கும். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஆடாக ரிமூவ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ நீங்கள் பாருங்கள் அது. ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். பிகாஸ் இது இன்ஸ்டன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, சரி, ஓகே. அது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லை சார், நான் பார்த்துட்டு ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாடல் கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்துட்டு பேங்க் க்ரியேஷன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு பேங்க் க்ரியேட் பண்ணுறது, ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு எப்படி மேப் பண்ணுறது, ஸோ அதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இப்போது ஓகே, ஸோ அது போக இப்போ நம்ம சப்ளையர் க்ரியேட் பண்ணும்போது அதில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம தனியாக பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் வந்துட்டு பேங்க் க்ரியேஷன் வந்துட்டு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேஜர் பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா தி பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஹேவிங் ஆர் ஹேண்ட்லிங் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் இன் ரியல் டைம் சினாரியோவில் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு பேமெண்ட் நான் பண்ண போகிறேன். இந்த பேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக ஒரு ஃபோல்டர் கொடுத்துருவோம். அதாவது நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்மளோடது, இந்த சென்ஸ் கஸ்டமர் ஆர் தி கிளைண்ட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு காமன் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீரெக்விசிட், அதாவது பப்ளிக் ஒயிட் லிஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பேங்க்குக்கும் ஆக்சசபிளாக இருக்கணும். ஸோ அதுதான் ஒயிட் லிஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போது அது பார்த்தீங்கன்னா டிபிஏவோட ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த ஷேர்ட் ஃபோல்டர் ரெடி ஆகிடும். இப்போது உங்களோட பேமெண்ட் ஃபைல் இதில் விழுகுது. ஸோ நீங்கள் இந்த ஆக்சஸ் வந்துட்டு பேங்க்குக்கும் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ பேங்க் வந்துட்டு இந்த ஃபைலை எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு 2 செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் ரிவர்ஸ் ஃபீட். ஓகே, அண்ட் தி செகண்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிவர்ஸ் ஃபீடில் என்ன ஆகுது நமக்கு அப்படின்னா, ரிவர்ஸ் ஃபீடில் வந்துட்டு உங்களுக்கு இது சக்ஸஸாக ஃபெயிலியரா, ஸோ இதுதான் இதோட யூடிஆர் நம்பர்னு வந்துடும். ஓகே, ஸோ அதை வச்சு நம்மளோட ரெக்கன்சிலேஷன் பண்ண முடியுமானா ரெக்கன்சிலேஷன் பண்ண முடியாது. ஸோ ஏன் அதை வச்சு பண்ண முடியாது, ஏன் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு என்ன ஃபீல்ட், அதாவது நான் சொல்கிறது வந்துட்டு டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன்.
இதே இது நீங்கள் ஃபைல் பை ஃபைல் எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபைலில் நீங்கள் ஒரு 10 டிரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு லைன் வைஸ் கொடுக்கும். அதாவது பேமெண்ட் நம்பர் 1க்கு இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர், பேமெண்ட் நம்பர் 2க்கு இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் ரீசன், சக்ஸஸ்னா அதோட நம்பர் இது மட்டும் வரும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரும் அப்படின்னா அதில் தான் அவங்களோட பார்ட்டி, செக் ஐடி, அதுக்கப்புறம் அதோட டெபிட் கிரெடிட் எல்லாமே அதில் தான் வரும். ஓகே, ஸோ இப்போது நான் ஏன் இல்லாட்டி எனக்கு ஏன் வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேசிக்கலி தேவைப்படுது அப்படின்னா இப்போ நான் சிஎம்எஸ்ல தான் ரெக்கன்சிலேஷன் பண்ண முடியும். ஸோ ஏபியில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அகைன் ஏபிலேயே என்னால் ரெக்கன்சிலேஷன் பண்ண முடியாது. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வித் சிஸ்டம் டிரான்சாக்ஷன். ஸோ இது எதில் பண்ண முடியும் என்னால் அப்படின்னா சிஎம்எஸ் மாடியூலில் தான் பண்ண முடியும். ஸோ சிஎம்எஸ்ல மாடியூலில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்புட்டே இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஸோ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் என்னால் ரெக்கன்சிலேஷன் ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ளி அவங்க அவுட் ஆஃப் தி சிஸ்டம் பண்ணுறாங்கன்னா யூ கேன் டூ இட், யூ கேன் வெரி வெல் கோ இட் வித் தி ரிவர்ஸ் ஃபைல் அலோன். யூ டோன்ட் நீட் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதே இது உங்களுக்கு இந்த ரெக்கன்சிலேஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் நீட் திஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டு பி லோடட் இன் த சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போது உங்களோட அந்த ஷேர் ஃபோல்டரில் உங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன? ஓகே, ஸோ பிஃபோர் தட் இப்போ பேங்க் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு உங்களோட ஆரக்கல் ஃபார்மேட்லேயே அவங்க கொடுப்பாங்களான்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எப்படி பேமெண்ட் ஃபைல் வந்துட்டு அவங்க ஃபார்மேட்டில் ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோமோ சிமிலர்லி ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கும்போதும் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது ட்ரெடிஷ்னலி ஆர் யூனிவர்சலி ஃபாலோட் ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா MT940. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் தி கிளைண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறது. ஏன் வந்துட்டு இந்த MT940 நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கலி இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் பேங்க் இருக்குது, லெட்ஸே ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஸோ அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் HDFC எடுத்திங்கன்னா அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ICICI எடுத்திங்கன்னா அது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்துட்டு லெட்ஸே எனக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? So for the flexibility of having what do you call different pool of accounts, ஸோ நான் வந்துட்டு 3 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அப்போ 3க்கும் எனக்கு தனித்தனியாக டிஃபைன் பண்ணி பில்ட் பண்ணணும். ஸோ டு அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ், ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு யூனிவர்சல் ஃபார்மேட் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதுதான் MT940. ஸோ இந்த MT940 நீங்கள் ஆக்சஸ்க்கு பண்ணிங்கனாலும் இதுதான், ஐசிஐசிஐக்கு பண்ணிங்கனாலும் இதுதான், HDFCக்கு பண்ணிங்கனாலும் இதுதான், எனி அதர் பேங்க் பண்ணாலும் இதுதான். ஓகே, ஸோ இப்போது எப்படி வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்? ஸோ பார்த்தோம்னா நமக்கு அந்த MT940ங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நியூமரிக்கல் ஆர் ஆல்ஃபா நியூமரிக்கல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ கமா செப்பரேட்டடாக இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அதாவது 01 இருக்குன்னா இதுக்கப்புறம் கமா வரும். அப்போ இந்த 01ங்கிறது ரெப்ரசன்ட் சம்திங். அதுக்கப்புறம் 14962. ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு கமா வரும். அப்போ இந்த 1496 இருக்கு இல்லையா? ஸோ இந்த சீரீஸ் டிஃபைன் சம்திங் எல்ஸ். இப்போது இது எல்லாமே நம்ம சிஸ்டமில் டிஃபைன் பண்ணால் தான் நம்மளால் ஓகே இதுதான் இதோட மீனிங், ஸோ இப்படி இருந்தால் தான் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு ஸோ இது எதில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா பேங்க் ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் கோட். ஸோ இதில் தான் வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் கோடு இருக்குது அப்படின்னா ஸோ அது என்ன மீன் பண்ணுது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 001 இருக்குது. ஸோ இந்த 001 அப்படின்னா எனக்கு பேமெண்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு சிஸ்டம் டிரான்சாக்ஷன் படி பார்த்தீங்கன்னா எனக்கு இது பேமெண்ட், அதாவது டிரான்சாக்ஷன் டைப் பார்த்தோம்னா எனக்கு செக். ஓகே, ஸோ பட் ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது எனக்கு 001ன்னு வருது. ஸோ இது உங்களுக்கு டெஸ்ட் என்வரன்மெண்ட்டுங்கிறனால அகைன் 002 போட்டு பேமெண்ட் செக் போட்டிருக்காங்க. பட் யூஸ்வலி உங்களுக்கு அப்படி வராது. ஸோ டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட்ஸ் இருக்கும், ரிசிப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு சேலரி இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் டைப்ஸ் இருக்கும். ஸோ ஒன்றுக்கும் வந்துட்டு பேங்க் ஒவ்வொரு கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 டிஜிட் கோட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பார்த்தோம்னா நம்ம இதில் டிரான்சாக்ஷன் கோட்ஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு 2 வரும். ஒன்று வந்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணது வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஸோ அது ஒரு கேஸு. இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிருக்கு. ஸோ அது மீனிங் தட் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க பேமெண்ட்டு,
சம் ஒரு வேளை ஐஎஃப்எஸ்சி கோட் இன்வாலிடாக இருக்கலாம், இல்லாட்டி அக்கௌண்ட் இன்ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ ஃபார் எனி ரீசன் அமௌண்ட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதாவது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கோடு வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேட்சிங் ரூல்ஸ். ஸோ மேட்சிங் ரூல்ஸ்னால் என்ன, எதுக்காக வந்துட்டு பேசிக்லி நம்ம இந்த மேட்சிங் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு ஒரு வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணியிருப்பேன், என்னோட எம்ப்ளாயிஸுக்கு வந்துட்டு நான் சேலரி பே பண்ணியிருப்பேன், இல்லாட்டி நான் ஒரு சேல்ஸ் பண்ணியிருப்பேன், அந்த சேல்ஸ் எனக்கு இந்த அக்கௌண்ட்டில் வரலாம், இல்லாட்டி எனக்கு வந்துட்டு ஒரு ரிவர்சல் இருக்கும், அந்த ரிவர்சல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இப்போது நீங்கள் இதில் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் மேனுவலாக ரெக்கன்சிலேஷன் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை, மேட்சிங் ரூல் தேவையில்லை. பிகாஸ் மேனுவலாக உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு இதுதான் உங்களோட சிஸ்டம் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் லைன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இதுதான் இது கூட மேட்ச்டு டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு மேனுவலாக செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிட்டு ரெக்கன்சில். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப்ளி இந்த ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷன் வில் நாட் பி ஏபிள் டு சே இட், பிகாஸ் அதுக்கு நமக்கு MT940 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பேங்க்லேருந்து வரணும். ஸோ அது வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ணுவோன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷன். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த ரூல் எழுதுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷனுக்கும் மேனுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ மேனுவல் ரெக்கன்சிலேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்லி ஒரு கால் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணிட்டு உங்களோட சிஸ்டம் டிரான்சாக்ஷன் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி ஓகே இதெல்லாம் ரெக்கன்சில்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிடுறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு, ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வெண்டார் பேமெண்ட் இருக்குது. ஸோ வெண்டார் பேமெண்ட் வந்துட்டு 1-to-1 மேட்சிங். அதாவது இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இந்த வெண்டாருக்கு பே பண்ணியிருக்கேன், இது சிஸ்டமில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இது வந்துட்டு 1-to-1 மேட்சிங். ஸோ அதர் சினாரியோ என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு 1-to-many இருக்கும். ஸோ 1-to-many எந்த கேஸில் வரும், இல்லாட்டி எந்த மாதிரி சினாரியோஸில் 1-to-many வரும் அப்படின்னா, இப்போது எனக்கு சேல்ரி இருக்குது. ஸோ சேல்ரி வந்துட்டு நான் ஸ்ப்ளிட்டப்பாகவும் கொடுக்குறேன், அதாவது பேங்க்கு கொடுக்கும்போது ஒரு ஃபைலாக நான் போட்டு கொடுத்துருவேன். பட் பேங்க் வந்துட்டு திருப்பி எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது ஒரே லைனாக தான் கொடுக்கும். ஸோ பேங்க் வந்துட்டு ப்ராப்ளி ஒரு 200 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த 200 எம்ப்ளாயிஸுக்கு வந்துட்டு தனித்தனியாக கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் மந்த்துக்கு சேல்ரி வந்துட்டு இந்த அக்கௌண்ட்லேருந்து இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு அதில் இருக்கும். பட் வேற இங்கே எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நிறையா இருக்கும். ஒரு 200 எம்ப்ளாயிஸ் இருக்குன்னா 200 லைன்ஸ் இருக்கும் நமக்கு சிஸ்டம். ஸோ இது எப்படி நம்ம மேட்ச் பண்ண போகிறோம்? ஸோ இது எப்படி மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சிங் டைப் இருக்குது. அதாவது உங்களுக்கு 1-to-1 மேட்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்கள் வந்துட்டு 1-to-many மேட்ச் பண்ண போகிறீங்களா, இல்லை many-to-1 இல்லை many-to-many. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 1-to-1ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வெண்டார், அதே இது 1-to-manyங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு அந்த சேல்ரி இதெல்லாமே சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் many-to-1 அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணது வந்துட்டு ப்ராப்ளி டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் ரன் பண்ணியிருந்தாலும் ஒரே வெண்டாருக்கு ஒரு பேமெண்ட் அப்போ இருக்கும். ஓகே, ஸோ மெனி ரெக்கார்ட்ஸ் இருக்கும், பட் உங்களோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் மெனி இருக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது ஒன்று தான் இருக்கும். அதர் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுதில் ஒன்று இருக்கும், பட் ஸ்டேட்மெண்ட்டில் வரும்போது நிறையா இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் இது எல்லாமே நீங்கள் அகாமடேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் எழுதுகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த மேட்சிங் டைப். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1-to-1 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ நீங்கள் இப்போ 1-to-1 மேட்சிங் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் வாட்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா? ஸோ நான் அமௌண்ட்டை வச்சு மட்டும் மேட்ச் பண்ண போகிறேன்னா, இல்லாட்டி ரெக்கன்சிலேஷன் ரெஃபரன்ஸுங்கிறது வந்துட்டு நான் டிரான்சாக்ஷனில் என்ட்ரு பண்ணுறேன். லெட்ஸே நான் ஒரு ரிசிப்ட் என்ட்ரு பண்ணுறேன். ரிசிப்ட் என்ட்ரு பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு ஒரு காலம் இருக்குது ஸ்ட்ரக்சர்ட் பேமெண்ட் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த ரெஃபரன்ஸில் வந்துட்டு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் எனக்கு பேமெண்ட் ஃபைலில் போயிடுது, பேமெண்ட் தி பேங்க் ஃபைல் அதில் போயிடுது. ஸோ அதுலேருந்து எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வருது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணி ஓகே இந்த டிரான்சாக்ஷன்னா இதுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதுதான் சிஸ்டம் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு மேட்ச் பண்ணுவேன். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு பர்டிகுலர் டு தி டிரான்சாக்ஷன் டைப்பை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அகைன் இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ எனி திங் வி ஆர் டிஃபைனிங் இட் ஹியர், ஸோ யூ வில் ஹேவ் டு ஹேவ் தி ரெக்கார்ட் இன் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் வெல். ஸோ அதுதான் கீ. ஸோ மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட், பிகாஸ் உங்களுக்கு அமௌண்ட்னா அமௌண்ட் மட்டும் கொடுக்க மாட்டோம், அமௌண்ட் ப்ளஸ் கொடுப்போம். பட் வைட்லி யூஸ்ட் அமௌண்ட் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா உங்களுக்கு in a day let's say ஒரு 100 பேமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த 100லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி இந்த ஆப்ஷன்ஸ் கூட இருக்கலாம். அதாவது 2000க்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, அதுக்கு 5000க்கு அமௌண்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். பட் இன் ரியல் டைம் 2000 5000 இருக்காது. பட் ப்ராப்ளி 2456 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே எக்ஸாக்டாக வந்துட்டு சேம் அமௌண்ட் போடுறது ப்ராப்ளி இட்ஸ் நாட் யூஷுவல் வே டு ஹேண்டில் இட். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கன்சிலேஷன் ரெஃபரன்ஸ் இதையும் எடுத்துக்கிறோம். ஸோ இதையும் எடுக்கிறனால சிஸ்டம் ரெண்டுமே வேலிடேட் பண்ணுது. ஸோ ரெண்டுமே வேலிடேட் பண்ணிவிட்டு சிஸ்டம் சொல்லுது ஓகே இந்த டிரான்சாக்ஷன் மேட்ச் ஆகுது, அப்போ இதை வந்துட்டு நான் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ என்னெல்லாம் வந்துட்டு இந்த க்ரைட்டீரியாவில் மேட்ச் ஆகலையோ அது எல்லாமே அன்ரெக்கன்சைல்டு ஐட்டமாக நிற்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு டேட், ஸோ இந்த டேட்டுங்கிறது வந்துட்டு பேமெண்ட் டேட். ஓகே, ஸோ இந்த பேமெண்ட் டேட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வான்ஸ் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் கண்டிஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளி இது மோஸ்ட்லி நாட் யூஸ்ட், பட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அன் காம்ப்ளெக்ஸ் திங், இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட், ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஆட்ரிபியூட் ஏதாச்சும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஸோ அதோட இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ரெக்கன்சைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேசிக்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு செக் நம்பர் இருக்கும். ஸோ செக் நம்பருங்கிறது வந்துட்டு ஆரக்கிளில் நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த பேமெண்ட் நம்பர். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பேங்க்குக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெக்கன்சிலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் செக் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிங் டேட்டு, என்னைக்கு நீங்கள் இதை இனிஷியேட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஐடி, அதுக்கப்புறம் கஸ்டமர் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ஆர் இந்த ஆட்ரிபியூட்டை வச்சு நீங்கள் ஒரு ரூல் கூட எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம மேட்சிங் ரூல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்னிங் திஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் சோர்ஸஸ் இருக்கும். அதாவது எனக்கு பேபிள்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது, ரிசீவபிள் டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே நான் ஒரே பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன்னா ரெண்டுமே எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை நான் இது பேரோலுக்கு மட்டும் பண்ணணும்னா பேரோலுக்கு மட்டும். ஸோ அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு ரன் பண்ணிக்கலாம். ஒன் திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன், ஜேர்னல்ஸ். ஸோ ஜேர்னல்ஸ் எல்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி எனக்கு லெட்ஸ் சே ஐ டோன்ட் ஹேவ் தி ஹெச்சிஎம் ரெக்கார்ட் தட் ஐ ஹேவ் இன்க்ளூடட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த ஹெச்சிஎம் ஆர் தி சேலரி ரெக்கார்ட் வந்துட்டு நான் ஒரு ஜேர்னலாக போட்டுறேன். ஸோ ஜேர்னலில் லைனில் நான் என்ன சொல்லிடுறேன்னா இதுதான் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நான் சொல்லிடுறேன் இந்த எம்ப்ளாய்க்குன்னு சொல்லிட்டு. அப்போது இதில் நான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த ஜேர்னல் எனேபிள் பண்ணணும். இந்த ஜேர்னல் எனேபிள் பண்ணலை அப்படின்னா என்னால் அதை மேட்ச் பண்ண முடியாது. பிகாஸ் சிஸ்டம் டிரான்சாக்ஷன் மட்டும் இருக்கும், பட் எனக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கூட என்னால் மேட்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஜேர்னல்ஸ், சிஸ்டம் டிரான்சாக்ஷன் நான் சொல்கிறது ஜேர்னல்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை எனேபிள் பண்ணால் தான் எனக்கு அந்த சிஸ்டம் டிரான்சாக்ஷன் இங்கே பாப்புலேட் ஆகும். இல்லை அப்படின்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், பட் வேறு இங்கே இருக்காது, எனக்கு சிஸ்டமில் இருக்காது. ஸோ அதுதான் மீன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணும். ஸோ இதுதான். ஸோ இது கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் காட்டுறேன்.
ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கேஷ் மேனேஜ்மெண்ட்டோட கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் கிரியேஷன் ரூல் ஒன்று. ஓகே, நாட் திஸ் ஒன். ஸோ இது ஓகே, சாரி ஃபார் தட். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷன் ரூல் செட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷன் ரூல் செட் நம்ம அங்கே கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் சிஸ்டம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஓகே இந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு உள்ளே வருது, இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரெக்கன்சிலேஷன் பண்ணுறக்கு அதாவது ஸ்டேட்மெண்ட் எல்லாமே லோட் ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம அந்த கொடுத்துக்கிற அந்த டிரான்சாக்ஷன் கோட்ஸை வச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் எனக்கு ரெக்கன்சைல் பண்ணணும் இல்லையா, ஸோ அதை அகெயின் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் மேனுவலி, ஸோ ஐ வாண்ட் டு டூ இட் வித் ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷன் ஆப்ஷன். அப்போது இந்த கேஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிரியேட் பண்ணணும் இல்லையா இந்த ரூல்ஸ் எல்லாமே, ஸோ அது எல்லாமே நம்ம இதில் அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கிரியேட் ஆகிடும். ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த டிரான்சாக்ஷன் கோட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போது எனக்கு லெட்ஸே ஒரு 10 பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த 10 பேமெண்ட்ஸில் 8 வந்துட்டு எனக்கு என்இஎஃப்டி. ஸோ என்இஎஃப்டி பேமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் எதுவுமே இல்லை. பட் வேற அதர் 2 பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எதில் பண்ணியிருக்கேன்னா ஐஎம்பிஎஸ்ல பண்ணியிருக்கேன். ஸோ ஐஎம்பிஎஸ்ல நான் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு சப்ஜெக்ட் டு ஃபைனான்ஷியல் சார்ஜ். ஸோ ப்ராப்ளி 5 rupees 10 rupees இருக்கலாம், ஸோ வாட் எவர் தி வேல்யூ இட் இஸ். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த சார்ஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் சிஸ்டமில் பார்த்தோன்னா எனக்கு இந்த ரெக்கார்டு இருக்காது. ஸோ ஏன் இருக்காதுன்னா நான் சிஸ்டமில் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பேமெண்ட்டோ அது மட்டும் தான் கொடுப்பேன். பிகாஸ் எனக்கு வந்துட்டு எக்ஸாக்ட் சார்ஜ் அமௌண்ட் இதெல்லாமே எனக்கு தெரியாது. ஸோ நான் பேமெண்ட் மட்டும் பண்ணிடுவேன். ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த டிரான்சாக்ஷன் கிரியேஷன் ரூல் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்லி இந்த பாயிண்ட்டாக எடுத்துக்கும், இது வந்துட்டு அன்ரெக்கன்சைல்டு ஐட்டம் இல்லாட்டி அவுட் ஆஃப் சிஸ்டமில் வந்துட்டு இன்னும் டிரான்சாக்ஷனே க்ரியேட் பண்ணலங்கிறது தான் மீனிங். ஓகே, ஸோ அவுட் ஆஃப் சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு 2 கேஸ் தான் வரும். ஒன்று வந்துட்டு ஃபைனான்ஷியல் சார்ஜஸ்ஸு, ஸோ ரெண்டாவது வந்துட்டு ப்ராப்ளி நீங்கள் இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்துட்டு அவுட் ஆஃப் த சிஸ்டம் செட்டில் பண்ணிப்பீங்க ஃபார் வாட் எவர் தி டெக்னிக்கல் ரீசன். ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு அந்த பிபிஆர் ரன் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைமில் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி நான் இப்போதைக்கு அவுட் ஆஃப் த சிஸ்டம் பண்ணிக்கிறேன், ஸோ லேட்டராக வந்துட்டு டிரான்சாக்ஷன் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்க. அப்போது நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இது ஐ மீன் இந்த ரெக்கன்சிலேஷன் பாயிண்டில் ஓப்பனாக நிற்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெக்கன்சிலேஷன் வந்துட்டு ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணும்போது இது ஓப்பனாக நிற்கும். அப்போது இதை கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த அவுட் ஆஃப் த சிஸ்டம் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுதான் இந்த அமௌண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேமெண்ட் ரெக்கார்ட் வந்துட்டு டம்மியாக ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அதர் திங் இஸ் ஒன்லி தி ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் ரிலேட்டட் டு ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இதில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லி சிஸ்டம் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் தி மேட்சிங் ரூல் தட் சிஸ்டம் ஷுட் பிக். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ என்னென்னா மேட்சிங் ரூல் கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது எப்படி சிஸ்டம் செக் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு டிரான்சாக்ஷன் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ செட்டப் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு இதுதான். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லி இந்த ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அந்த பேக் மட்டும் எடுத்து ஜஸ்ட் மினிட்.
Happy New Year. அம்மா இதுதான் ஒரு ஆரஞ்சு எனக்கு வெளியே எடுத்து வச்சிருந்தேங்கடா அம்மாவோடது அந்த சாரி தான் சொல்றேன் அது உள்ள வச்சியா Okay, fine. So okay, so setup perspective la உங்களுக்கு அவ்வளவுதான் basically. So transactions பார்த்தீங்கன்னா ஸோ நான் உங்களுக்கு மேனுவல் டிரான்சாக்ஷன் என்ன ஸோ பிஃபோர் தட் ஸோ என்ன ரோல் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா கேஷ் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ அந்த ரோல் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதில் காமிச்சிடுறேன் ஸோ நீங்கள் ரோல்ஸ் அட்டாச் பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு ஓஆர்ஏன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஒராக்கிள் அதுதான் ஓஆர்ஏன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகிற ரோல் எடுத்துக்கணும் பிகாஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீடட் ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கஸ்டமைஸ் ரோலில் ஸோ கஸ்டமைஸ் ரோலில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஓடிக்கால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்துட்டு எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகே ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஇ கேஷ் மேனேஜர் ஜாப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரா சிஇ கேஷ் மேனேஜர் ஜாப்னு இருக்கும் ஸோ இதில் நீங்கள் பிக் பண்ண வேண்டியது எது அப்படின்னா ஒரா சிஇ கேஷ் மேனேஜர் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் பிக் பண்ணும் ஸோ இதுதான் வந்துட்டு ஒராக்கிளோட சீடட் ரோல் ஸோ சிஇன்னு கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்ட் ரோல் தான் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் அகைன் ஒரா சிஇ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காப்பி இருக்கும் ஸோ ஈவன் தோ இட் இஸ் காப்பி ஸோ இதோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா தான் இதில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ யூ ஹேவ் டு செலக்ட் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன் கால்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ கேன் கிரியேட் தி ஓகே லெட் மீ லாக் அவுட் அண்ட் லாகின் பிகாஸ் சர்டன் கேசஸில் வந்துட்டு உங்களுக்கு ரெஃப்ரெஷ் இமிடியேட் ஆகாது ஸோ நீங்கள் ஈவன் தோ சிங்க்ரனைசேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணால் கூட உங்களுக்கு இதாகாது ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா ஜஸ்ட் லாகின் பண்ணிடுறேன் ஸோ லாகின் பண்ணால் எனக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட்டோட அந்த பர்டிகுலர் டைல் வந்துட்டு ஆட் ஆகிருக்கும் ஓகே கேஷ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் அது ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரெக்கன்சிலேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லி உங்களுக்கு இமிடியேட் ஆக்ஷனபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அதாவது எனக்கு இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் லோட் ஆகிருக்கு லோடான ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஸோ ப்ராப்ளி ஒரு 4 கேசஸ் வந்துட்டு எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு இல்லாட்டி லோட் ஆகலாம் அப்படின்னா ஸோ அது எல்லாமே எனக்கு இதில் தான் நிற்கும் ஓகே ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் ஐடி ஸோ ப்ராப்ளி இன்னும் டே வந்துட்டு எனக்கு 2-3 ஸ்டேட்மெண்ட் ஐடி வருதுன்னா ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் ஐடி வந்துட்டு ஃபெயில் ஆகிருக்கு ஸோ அதை நான் ரீட்ரை பண்ணலாமா இல்லை எக்ஸப்ஷனில் இருக்குன்னா எந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே எனக்கு இங்கே தான் இருக்கும் ஓகே ஓகே நவ் ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஸோ ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ நம்ம கொடுத்த அந்த செட்டப்பை பொறுத்து இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு லோட் ஆயிருந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்கன்சிலேஷன் வரும் ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் ஜஸ்ட் சப்மிட் திஸ் ஓகேங்களா ஸோ ரெக்கன்சிலேஷன் ஆட்டோமேட்டிக் ஆகிடும் ஸோ ரெக்கன்சிலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கிரியேட் அக்கௌண்டிங் மட்டும் ரன் பண்ணிப்பீங்க
ஸோ அதர் ஆப்ஷன் இஸ் மேனுவல் ரெக்கன்சிலேஷன். ஸோ மேனுவல் ரெக்கன்சிலேஷன்னா என்ன அப்படின்னா, so let me check if I have balance of the statement created. If not, let me create one. Okay. ஸோ எனக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இல்லை எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் லைன் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு மீனிங் எனக்கு வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, ஆர் ப்ராப்ளி ஐ ஹாவ் ஆல்ரெடி டவுன்லோடட் இட் ஃப்ரம் தி கார்ப்பரேட் பேங்கிங் சைட். And now what I'm doing is that, so I'm just trying to create a bank statement. Okay, so first thing is that I'll have to select the bank account. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, so let's say just saying from okay. Okay, so this is not the usual way that we'll have the bank statement, but in an odd case I'm just picking this. But usually பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு டெய்லி இருக்கும், இல்லாட்டி வீக்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூஸ்வலி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஜஸ்ட் ஃபார் ஆர் ரெஃபரன்ஸ், பிகாஸ் என்னோட சிஸ்டம் டிரான்சாக்ஷன் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்துட்டு 1 இயருக்கு வந்துட்டு டோட்டலாக போட்டிருக்கேன். பட் இன் ரியல் டைம் யூ வில் நாட் ஹேவ் திஸ் ஆஸ் 1 இயர். It will be either the particular day or it will be a particular week. ஓகேங்களா? ஸோ இந்த பேலன்ஸ் எல்லாமே இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் அப்டேட் பண்ணிப்போம். ஸோ நம்ம மேனுவல் ஸ்டேட்மெண்ட் போடுறதுனால நான் பேலன்ஸ் எதுவுமே அப்டேட் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டேட்மெண்ட் லைன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு புக் டேட். ஸோ லெட் மீ பிக், let's say it's on December. ஸோ 2nd December வந்துட்டு நான் புக் டேட் போடுறேன். ஸோ புக் டேட்னா வந்துட்டு எனக்கு பேமெண்ட் டேட், அதுக்கப்புறம் வேல்யூ டேட்னா எனக்கு கிளியர் டேட்டு. ஸோ நான் அது எதுவுமே இது பண்ணல, பிகாஸ் எனக்கு புக் டேட் மட்டும்தான் மேண்டேட்ரி. ஓகே, அதுக்கப்புறம் நான் பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ விச் இஸ் 001 இஸ் தி டிரான்சாக்ஷன் கோட். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒவ்வொரு கோட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோடை வச்சு தான் இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃப்ளோ இண்டிகேட்டர், இது வந்துட்டு எனக்கு பாசிட்டிவில் வரணுமா இல்லை நெகட்டிவில் வரணுமா, ஸோ இது கொடுக்கணும். ஸோ லெட் மீ சே இட் இஸ் 10,000. ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஸோ இப்போ எனக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த சார்ஜஸ் ஃபார் தி டிரான்சாக்ஷன், ஸோ அது க்ரியேட் பண்ணணுன்னா நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் வந்துட்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஸோ அதுதான் மீனிங். So it's not that I'm creating here instead of creating in payables. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சர்டன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் வருதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் எதில் கொடுப்பீங்க அப்படின்னா ரிசீவபிளில் கொடுப்பீங்க. ஸோ செக் நம்பருங்கிறது வந்துட்டு ஏபியில் கொடுப்போம். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு பேசிக்லி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு நான் இதை ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் ரெக்கன்சைல் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு ரெக்கன்சைல் திஸ் பர்டிகுலர் ஆப்ஷன். ஓகே,
மேனுவல் ரெக்கன்சிலேஷன். ஸோ இதில் அகைன் நான் வந்துட்டு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஐ மீன் தி பேங்க் அக்கௌண்ட், இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. பட் வாட் ஐ ஹாவ் இன் மை ஸ்டேட்மெண்ட் இஸ் அதாவது எனக்கு வந்துட்டு ப்ராப்ளி 4 பேமெண்ட்ஸ் வந்துட்டு நான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு பேங்க்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் அது ஃபீடு எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரே ஒரு பேமெண்ட் ரெக்கார்ட் தான் இருக்குது. அப்போ என்னால் இந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு எனக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதையும் நான் செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இதில் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா ஐ வில் நாட் பி ஏபிள் டு தி ரெக்கன்சிலேஷன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ எதுக்காக அந்த ஒரு செக் வச்சுருக்கோம், ஏன் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ தி பாயிண்ட் ஆஃப் reconciliation is to have the exact amount between my cash management module and the payment module, payment or the payable module. ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு you should not have the difference. ஸோ இதில் பார்த்தோம்னா இப்போ ஒரு பேமெண்ட்டாக இல்லாட்டி எனி கவுண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு இதில் இருக்கும், அமௌண்ட் அண்ட் தி டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ரெக்கன்சிலேஷன் ரெக்கன்சைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பேமெண்ட் வந்துட்டு ரெக்கன்சைல் ஆகிடும். ஓகே. ஸோ ப்ராப்ளி இட்ஸ் அவுட் ஆஃப் டேட் ரேஞ்ச், பட் ஸ்டில் ஐ ஹேவ் ஜஸ்ட் ரெக்கன்சைல்ட் இட். ஓகே. ஸோ இப்போ இது ரெக்கன்சைல் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். அதாவது அன்ரெக்கன்சைலில் எதெல்லாம் ரெக்கன்சைல் ஆகலையோ அது இருக்கும். ஸோ சிமிலர்லி ரெக்கன்சைல் ஆனது எல்லாமே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்தது. அதாவது குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு, இது வந்துட்டு சிஸ்டம் டிரான்சாக்ஷன், அதாவது பேயபிள்ஸ். ஸோ சிஸ்டம் டிரான்சாக்ஷன் சொல்லும்போது பேயபிள் ரிசீவபிள் தனித்தனியாக இருக்கும். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் இட் இஸ் இன் சிஸ்டம் டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் இஎஃப்டியில் நம்ம பண்ண பேமெண்ட் 10,000 மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரெக்கன்சைல் ஆயிருக்குங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கன்சைல்னு சொல்கிறது. ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஒன்லைன் க்ரியேட் பண்ணுறோம். பட் இன்கேஸ் மேனுவலாக பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்ததையும், ஸோ ப்ராப்ளி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு 20 லைன் 30 லைன் இருக்குன்னா, ஸோ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஒரு லைனுன்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஐடி கொடுத்தோம்னா ஸ்டேட்மெண்ட் ஐடி கொடுத்துட்டு ஒவ்வொரு லைன் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனாக க்ரியேட் பண்ணணும். ஸோ தட் இஸ் வாட் அபவுட் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட் க்ரியேஷன். அண்ட் க்ரியேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மேனுவல் ரெக்கன்சிலேஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கன்சைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கன்சைல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு கிரியேட் அக்கௌண்டிங். ஓகே. ஸோ லெஜர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் எண்ட் டேட் வந்துட்டு டுடே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் மோடு. ஸோ அக்கௌண்டிங் மோட் ஐ ஹாவ் ஆப்ஷன் ஆஃப் டிராஃப்ட் அண்ட் தி ஃபைனல். ஸோ நான் ஃபைனல் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா ஈவெண்ட்டும் நான் ப்ராசஸ் பண்ணுமா இல்லாட்டி ஒன்லி எரர் மட்டும் ப்ராசஸ் பண்ணுமா, ஸோ அதுதான். அதுக்கப்புறம் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னா ரிப்போர்ட் சம்மரி ஆர் டீட்டெயில் இது கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்டிங் வந்துட்டு எனக்கு ஒன்லி ட்ரான்ஸ்ஃபரா இல்லை ஐ வாண்டட் டு போஸ்ட் இட் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ சப்மிட் கொடுத்தோம்னா இது வந்துட்டு ஒரு ஸ்கெடியூல் ப்ராசஸ் வந்துட்டு ரன் ஆகும் சிஸ்டமில். ஸோ
Okay, I think the accounting process did not pick this particular transaction which we reconciled. Okay, so let me just check the status of this particular payment. Today 10 October. October 15. Okay, so yeah, so probably it is updated here, but it's not updated there. So இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஸ்டேட்டஸும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ரெக்கன்சிலேஷன் ஃப்ளாகும் எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ வித் திஸ் உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கால் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு தெரிஞ்சிருக்கோம். With that, how will we reconcile and how will we see the status as cleared in AP module? So these are the steps. Okay, no? Okay, so either one set of activity that you will do in cash management module. So இன்னொரு set of activity உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு உங்களுக்கு 2 different ways நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு ஹாவ் திஸ் ஆஸ் inside what do you call the bank statement. Okay, இது ஒரு ஆப்ஷன். சாரி, நாட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், இன்சைட் கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு டு ஹேவ் இட்
what do you call, under probably the journal entry that we create in what do you call the GL module. So எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இல்லை எந்த மாதிரி சினாரியோஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணலாம், இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இதில் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ யூஸிங் தீஸ் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஓகே ப்ராப்ளி ஐ வில் எக்ஸ்பிளைன். உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் ப்ராப்ளி எக்ஸலில் வேணா போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி சார் நீங்கள் கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா, பிட்வீன் தி லீகல் என்டிட்டிஸ். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு லெட்ஜர் இருக்குது, இந்த ஒரு லெட்ஜருக்கு கீழே ப்ராப்ளி எனக்கு ஒரு 10 பிஸ்னஸ் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 பிஸ்னஸ் யூனிட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் கிவ் மீ எ மொமெண்ட். ஹலோ, கேக்குதா சார்? Yeah, sorry, got a call. Okay, so I was saying, இப்போ நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ways இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு சிஎம்எஸ், அதாவது கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணுற ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை வந்துட்டு எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்துட்டு லெட்ஸே ஒரு லெஜர் இருக்குது, இந்த ஒரு லெஜர் கீழே எனக்கு 4 லீகல் என்டிட்டி இருக்குது. ஸோ இந்த 4ல் 3க்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு இது இருக்குது, ஒடிகால் இந்த பேங்க் செட்டப் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு லீகல் என்டிட்டிக்கும் எனக்கு ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 4வது லீகல் என்டிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு லீகல் என்டிட்டிக்கு கீழே எனக்கு 4 கம்பெனி இருக்குது. ஸோ 4 கம்பெனிக்கும் நான் சேர்த்து ஒரே அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணணும் அப்படின்னா பிட்வீன் தி லீகல் என்டிட்டிஸ் இருக்கணும். ஒரு லீகல் என்டிட்டிஸ்குள்ள டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குன்னா கம்பெனி டு கம்பெனி என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸில் எனக்கு லீகல் என்டிட்டி 1 to 2 ஆர் 1 to 3 ஆர் எய்தர் வே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதாவது கேஷ் மேனேஜ்மெண்ட்டில். பட் 4th லீகல் என்டிட்டிக்கு எனக்கு கம்பெனி மட்டும்தான் வேறு, பட் ஒரே லீகல் என்டிட்டி. ஸோ ஒரு லீகல் என்டிட்டிக்குள்ளே இன்னொரு லீகல் என்டிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பட் அந்த லீகல் என்டிட்டிக்கு உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இந்த கேஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேனுவல் ஜேர்னல் என்ட்ரி, அதாவது உங்களுக்கு டெபிட் வந்துட்டு அந்த இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது யார் ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்துட்டு டெபிட்டில் போட்டு, ஸோ கிரெடிட்டில் வந்துட்டு உங்களுக்கு யார் வந்துட்டு அமௌண்ட் அனுப்ப போகிறாங்களோ ஸோ அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிடுவீங்க, இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு டெபிட் அண்ட் கிரெடிட்டில் நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மேனுவல் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இந்த மேனுவல் ஜேர்னல் என்ட்ரியில் நீங்கள் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேசிக்லி இந்த பர்டிகுலர் லீகல் என்டிட்டிக்கு கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்குது, டிஃப்ரெண்ட் லீகல் என்டிட்டி இல்லை. ஸோ இந்த கேஸுக்கு மேனுவல் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இது வந்துட்டு பேசிக் ஃப்ளோ. ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் டு ஹேவ் தி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இன்சைட் தி கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடியூல். ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம அசைன் பண்ணோம் இல்லையா ஒரு ரோல், ஸோ அந்த ரோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கூட இருக்கும். ஓகே,
ஸோ இதுக்கு நீங்கள் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி பண்ணலாம், இல்லை உங்களுக்கு டெம்ப்ளேட் வேண்டாம் நான் மேனுவலாகவே பண்ணிக்கிறேன்னா நீங்கள் மேனுவலாக கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் பிக் திஸ் பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் and let me try to probably transfer to this account. ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா ஒரு லெஜர் இருக்குது, அந்த லெஜருக்குள்ள 2 டிஃப்ரெண்ட் லீகல் என்டிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட்? ஸோ 1000. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா செட்டில் த்ரோ பேமெண்ட்ஸ். ஸோ செட்டில் டிரான்சாக்ஷன் த்ரோ பேமெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு இங்கே நான் க்ரியேட் பண்ணுற இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஒரு பேமெண்ட் ரெக்கார்டாக எனக்கு இதில் வரும் பேபிள்ஸ் மாடியூலில். ஸோ அங்கேருந்து அகெயின் யூஷுவல் பேமெண்ட் ரன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கிளாஸ் பிகினிங்கில். ஸோ அந்த ப்ராசஸ் ரன் பண்ணி இந்த பேமெண்ட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் கேஷ் மேனேஜ்மெண்ட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே, ஸோ வாட் ஐம் டூயிங் இஸ் தட் ஓகே பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ராப்ளி ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா எனக்கு பேமெண்ட் மெத்தட், ஸோ எனி பேமெண்ட் மெத்தட் ஐ கேன் ஜஸ்ட் செலக்ட் அண்ட் தென் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஜஸ்ட் அந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் நம்ம இதில் கொடுக்குறோம் இல்லையா ஓடிக்கால் இந்த பேமெண்ட்ஸில் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு முந்தின கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரொஃபைல் இதில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அதை பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு சிஸ்டம் எடுத்துக்கும். இப்போ எனக்கு இந்த பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ் இல்லாதனால ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆக்சஸ் இட் பிகாஸ் இது எந்த எல்லி கீழே வருதுன்னு ஐ டோன்ட் ஹாவ் மச் ஐடியா. ஸோ லெட் மீ ட்ரை டு பிக் டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் லெட் மீ see if I can get this. Okay, different conversion rate. ஓகே, ஸோ ப்ராப்ளி அந்த மல்டி கரன்சி ஆப்ஷன் சொல்லிட்டு நம்ம பேங்க் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணல. ஸோ டெஸ்ட்டுங்கிறனால நமக்கு நிறைய எரர்ஸ் வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுன்னா உங்களுக்கு திருப்பி அது எனேபிள் பண்ணும். அதுக்கப்புறம் ஸோ அதான் உங்களுக்கு கரன்சி போட்டாச்சு அடுத்து இது ஸோ அந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ பட் ப்ரொடக்ஷனில் பண்ணோம்னா நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அஸ் இட் இஸ் த்ரூ ஆகிடும். ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மல்டி கரன்சி நான் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்கள் இன்கேஸ் பேமெண்ட் டிஃப்ரெண்ட் கரன்சியில் பண்ணுறீங்க, உங்களோட ஃபங்க்ஷனல் கரன்சி ஐஎன்ஆர் நீங்கள் யூஎஸ்டியில் பண்ணுறீங்கன்னா மல்டி கரன்சி. ஸோ அதுதான் அந்த ஆப்ஷன். ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு கிளிக் தி சப்மிட். ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேசிக்லி. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஹலோ, இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு எனி கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க மேனுவலாக பண்ணுவாங்க. பட் ஃபியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு டேஷ்போர்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு லெட்ஸே ஒரு 4 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இந்த 4 பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு வந்துட்டு என்ன பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் லெட்ஸே இன்னைக்கு வந்துட்டு ஒரு 10 வெண்டார்ஸுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய வெண்டார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வந்துட்டு ப்ரையாரிட்டி, ஒரு 4 வந்துட்டு ப்ராப்ளி ஐ கேன் டேக் டைம் அண்ட் மேக் தி பேமெண்ட். ஸோ ப்ராப்ளி 4 ஐ கேன் மேக் தி பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட்
கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த 5 பேமெண்ட் இனிஷியேட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் ப்ரையாரிட்டி, எதெல்லாம் வந்துட்டு நான் லேட்டரா பண்ணி ஸோ இதெல்லாம் நான் எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா என்னோட கேஷ் பேலன்ஸ். ஸோ ஓவரால் கேஷ் பேலன்ஸ் எனக்கு எப்படி இருக்கோ ஸோ இதை பொறுத்து தான் வந்துட்டு நான் இது பண்ணிப்பேன். ஓகே. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் எ இன்ஃபர்மேஷன் ஐ வில் ஆல்சோ கெட் அக்கௌண்ட்ஸ் மிஸ்ஸிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது எப்படி இதை இந்த பர்டிகுலர் பேஜை செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் வரல அப்படின்னா எனக்கு வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு சூப்பர் யூசர் ரோல் அண்ட் மோரோவர் திஸ் இஸ் அண்ட் டெஸ்ட் என்வரன்மெண்ட் இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் எனக்கு ஸ்டேட்மெண்ட்டே வரல. ஸோ ஸ்டேட்மெண்ட் வராதனால எனக்கு எல்லாமே 0 இருக்குது. ஸோ உங்களோட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டை வச்சு சிஸ்டம் டார்கெட் அண்ட் தி வேரியன்ஸ் இந்த அமௌண்ட் எல்லாமே கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? So this is what about it, and from here also you can make the fund transfer. So fund transfer na ஒண்ணுல்ல உங்களுக்கு அந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் குரூப், அதாவது உங்களுக்கு லெட்ஸே இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க பண்றது ஒரு 5 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு பண்றீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராப்ளி ஃபார் யூஎஸ் என்டிட்டி ஸோ தே மைட் ஹாவ் சிட்டி அண்ட் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். ஸோ இது ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிடுறீங்க. ஸோ இன்னொரு குரூப் வந்துட்டு எனக்கு இந்தியா பிஸ்னஸ்க்கு இருக்குது ஆக்சிஸ் அண்ட் HDFC. ஸோ இது இன்னொரு குரூப். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடியூல். ஓகேங்களா? Okay, fine. So already 10:15, so we will need more time to have the setup for fixed asset. So fixed asset, so probably I'll check tomorrow's timing and I'll confirm over this one. நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிங் பண்றேன். So நீங்க அவைலபிள்னா so we'll connect tomorrow but early and we'll try to cover now. சார் சப்போஸ் நான் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்க்கலாமா, ஜஸ்ட் ஒரு மிஸ்ட் கால் கொடுத்துருங்க சார். ஓகே ஃபைன். ஏன்னா நான் வந்து வாட்ஸ்அப் நான் என்னன்னா மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோ ஆக்டிவா இருக்க மாட்டேன் நான் இது ஆன்லைன்ல. ஸோ நான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கனால அவ்வளோ ஆன்லைன்ல நான் திடீர்னு தான் நீ பார்த்தேன். சரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி 9 o'clock டைம் ஆச்சுன்னு சொல்லி தான் பார்த்தேன். ஸோ அதனால ஒரு மிஸ்ட் கால் மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எப்போ கிளாஸ் பண்ணணுமோ அப்போ ஒரு மிஸ்ட் கால் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே நோ இஷ்யூஸ், ஐ வில் டு தட். ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு டைமிங் மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு ஃபிக்ஸ்ட் அசெட் மாடியூல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். தேங்க்யூ.